இருக்கிறதுக்கு ஜெயில் வாழ்க்கை எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி எத்தனை கணவன்மார்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உண்மையா நடந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, இது 2017ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உண்மையாக நடந்த சம்பவம். 2017ஆம் ஆண்டு மார்னிங் டைம் லாரன்ஸ் ரிப்பிள் அப்படின்றவர் அமெரிக்கா கான்சாஸ் சிட்டியில இருக்க ஒரு பேங்க் போறாரு. அங்க இருக்கக்கூடிய கேஷியர் கிட்ட ஒரு துண்டு எழுதி கொடுக்குறாரு. எனக்கு $3000 காசு வேணும், அப்படின்னு தரல அப்படின்னு சொன்னா என் கையில கன் இருக்கும், உன்னை சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாரு. உடனே பாய்ந்து போன அந்த கேஷியர் காசு எடுத்து ரிப்பிள் கிட்ட கொடுக்குறாரு. ஒரு திருட வந்தவங்க அப்படின்னு சொன்னா அந்த காசை வாங்கிட்டு ஓடணும். ஆனா ரிப்பிள் ஓடாம ரிசப்ஷன் கிட்டேயே உட்கார்ந்து இருக்கிறாரு. என்னடா இதை காசை வாங்கிட்டு ஓடாம இப்படி உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்து சந்தேகம் வர போலீசாருக்கு அறிவிக்கிறாங்க. போலீசார் லாரன்ஸ் ரிப்பிள் கிட்ட கேள்வி கேட்கும் போது எதுவுமே பேசாம அமைதியாக இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் வீடு எங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சு அவர் வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல அவர் என்ன எழுதி வச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா, உன் கூட இருக்கிறதுக்கு ஜெயில் வாழ்க்கை எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவிக்கு எழுதி வச்சுட்டு வந்திருக்கிறாரு. ஸோ ஜெயிலுக்கு போறதுக்காக தான் இந்த ஒரு தப்பை அவர் பண்ணியிருக்கிறாரு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? 6 மாதங்கள் லாரன்ஸ் ரிப்பிள் ஹவுஸ் அரெஸ்ட்ல, அதாவது மனைவியோட ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. எவ்வளோ ஒரு என்ன சொல்றது ஆச்சரியம்னு சொல்ல முடியாது, ஒரு வியக்கத்தக்க ஒரு செயல்னு கூட சொல்லலாம். நம்மலாம் உன் கூட இருக்கிறதுக்கு ஜெயில் வாழ்க்கை எவ்வளவோ நிம்மதி அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர், இது கணவன்மார் மட்டும் சொல்ல மாட்டாங்க, மனைவிமார்களும் சொல்லுவாங்க இல்லையா, வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் கூட சொல்லுவாங்க. ஸோ இப்படி சொல்லி பேச்சு வாக்குல சொல்லித்தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த மாதிரி உண்மையாக நடந்து கேள்விப்பட்டதே இல்லை. இது 2017ஆம் ஆண்டு நடந்த ஒரு விசித்திரமான சம்பவம் கூட சொல்லலாம். இப்போ கூட நீங்க லாரன்ஸ் ரிப்பிள் நடிச்சா அவரோட போட்டோவோட அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே வரும். அமெரிக்காவினுடைய கான்சாஸ் சிட்டில 2017ஆம் ஆண்டு நடந்த ஒரு என்ன சொல்றது ஆச்சரியமான ஒரு விஷயம். இதை இன்றைக்கு வரைக்குமே மக்கள் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி அதிசயித்து பார்த்துட்டு இருக்கிறாங்க.